வணக்கம். நான் மாஸ் மொபைல் காரைக்கால்லேருந்து முகமது அன்சாரி பேசுகிறேன். மாஸ் மொபைல்ஸை பொறுத்த வரைக்கும் மோர் தென் 15 இயர்ஸ் நம்ம பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்கோம். விவோவோட பார்த்தீங்கன்னா நியர்லி இந்த 6 இயர்ஸாக வந்து காரைக்கால் மாஸ் மொபைலில் வந்து நல்ல பாண்டிங்கோடு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். விவோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட கொஞ்சம் பெஸ்ட்டாகவே அவங்களுடைய கான்ஃபிகரேஷன் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இருக்கும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற பட்ஜெட்டை விட கம்மியான ப்ரைஸ்லேயே நமக்கு எப்போதும் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த வகையில் இப்போது நமக்கு வந்து விவோவில் வி சீரீஸில் V30e லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். V30e மொபைல் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பவும் போல் நல்ல கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. 44 வாட்ஸுக்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான டைப் சி USB கேபிளோடு கொடுத்துருக்காங்க. சிம் எஜெக்ட்ரு எப்பவும் போல் கொடுத்துருக்காங்க. இந்த தடவை இன்னும் பெட்டராகவே நல்ல அவுட்லுக் நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ V30e பொறுத்த வரைக்கும் 2 கலர் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வெல்வெட் ரெட், சில்க் ப்ளூ. அதோடைய பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா பேட்டரி 5500 mAh பேட்டரி ப்ளஸ் அதுக்கான 44 வாட்ஸ் சார்ஜரையும் கொடுத்துருக்காங்க. 5500 mAh பேட்டரிக்கு இவ்வளோ லைட் வெயிட்டாக இந்த ஃபோனை இப்போ கொண்டு வந்திருக்காங்க. விவோவோடைய ஸ்பெஷாலிட்டி எப்போவுமே நம்ம கேமரா தான் சொல்லலாம். கேமராவை பொறுத்த வரைக்கும் 50 மெகாபிக்சல் போர்ட்ரேட் கேமரா, 8 மெகாபிக்சல் ஒயிட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமராவுமே சேம் அதே 50 மெகாபிக்சல் கேமராவே கொடுத்துருக்காங்க. இதில் மெயினாக நம்ம கவனிக்க வேண்டியது இந்த கேமரா வந்து சோனி IMXயில் கொண்டு வந்திருக்காங்க. எப்பவும் போல் V30யில் வந்து ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் 8GB RAM 128GB ஸ்டோரேஜோட ஒரு வேரியண்ட்டும் 8GB RAM 256 வேரியண்ட்டோட ஒரு கொடுத்துருக்காங்க. இதில் 8GB ரேமை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்டர்னல் ஸ்டோரேஜ்லேருந்து 8GB RAM நம்ம எக்ஸ்டர்னல் ரேமை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஃப்ளாஷ் லைட்டை விட ஒரு 9 மடங்கு பிரைட்டான ஏரோ லைட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோ எடுக்கிற ரேஞ்சுக்கு நிச்சயமாக நம்ம மொபைலில் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். சேஃப்டி ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் நியர்லி 32,000 ட்ராப் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 10,000 ப்ளக்இன் ப்ளக் அவுட் டெஸ்ட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அதாவது ப்ளக்இன் டெஸ்ட்டுங்கிறது நம்ம சார்ஜ் வந்து ஒரு நாளைக்கு ஆவரேஜாக ஒரு 3 to 4 டைம்ஸ் போட்டோம்னா ஸோ அவங்க சொல்கிறது 10,000 டைம் ப்ளக்இன் ப்ளக் அவுட் டெஸ்ட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ மொபைலுடைய பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த குறையுமே சொல்ல முடியாத அளவுக்கு Snapdragon 6th ஜெனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை விட முக்கியமாக Snapdragon 6th ஜெனில் 5G பிளாட்ஃபார்ம்லேயே V30யும் லான்ச் பண்ணியிருக்காங்க. AMOLED டிஸ்பிளே கர்வ் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்குறாங்க. டிஸ்பிளேயோடைய கிளாரிட்டியும் பார்த்தீங்கன்னா 120 Hzக்கான அந்த ஒர்த்தாக இருக்குது. பிரைட்னஸும் பார்த்தீங்கன்னா 1300 பீக் நிட்ஸோடு கொடுத்துருக்காங்க. இப்போ வெயிலே நம்ம பார்க்கும்போதும் நல்ல ஒரு கிளியராக நமக்கு பிக்சர்ஸ் எல்லாமே தெரியுது. ரொம்ப முக்கியமாக என்னென்னா 5500 mAh பேட்டரி கொடுத்து இந்த லைட் வெயிட்டில் இதுவரையும் எந்த மொபைல் இதுவரையும் நான் வரலன்னு நினைக்கிறேன். ரொம்ப ப்ரீமியமான இந்த மொபைலை ரொம்ப லோ ப்ரைஸில் கொண்டு வந்திருக்காங்க. 0 டவுன் பேமெண்ட்டில் இன்க்ளூடிங் 10% கேஷ்பேக் ஆஃபரோடையே நம்ம V30e நம்ம வாங்கிக்கலாம். Vivo.